ஐயா கமலஹாசன் அப்புறம் அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து கர்நாடகாவுக்கு வந்து தக் லைஃப் ப்ரொமோஷன் பண்ண வந்திருக்காங்க. ப்ரொமோஷன் பண்ண வந்தவன் என்ன செய்யணும், ப்ரொமோஷனை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், அப்படிதானே? அதுல வந்து தமிழ் மொழியில இருந்து தான் கன்னட மொழி வந்து அப்படிங்கிறத ஒரு பாடம் எடுக்கிறது கூட எடுக்கிறாரு. இது வந்து தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் தமிழ் தான் தொன்மையான மொழி, மூத்த மொழி அப்படிங்கிறது. இது அந்த இடத்துல பேச வேண்டிய தேவை கிடையாது. அவர் வந்து அவரோட ஓனர் சொல்லி பேசினாரா, யார் சொல்லி பேசினார்னு தெரியல. இப்போ கன்னட அமைப்புகள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நிபந்தனையிட்ட மன்னிப்பு வந்து கமலஹாசன் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமலஹாசன் கேட்பார் நினைக்கிறீங்களா, கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் கமலஹாசன் கேட்பார் அப்படின்னு. ஏன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால டிவியை தூக்கி உடைச்சி டார்ச் லைட்டை வச்சு எரிஞ்சு டிவியெல்லாம் உடைச்சாரு. ஆனா இப்போ அவர் எங்க இருக்காரு? டிவிக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு மைக்ரோ ப்ராசஸரோட சின்ன இதுல போய் உட்கார்ந்துருக்காரு. அது போக முன்களத்துல இருந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசுவார். ஆனா பின்வழி கேட்டு வழியா பின்புறமா வந்து பேசாம வந்து நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. அதே போலதான் இப்ப அவர் சொல்லுவாரு, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு. ஆனா கண்டிப்பா வெளிப்படையா கேட்க மாட்டாரு. இதே ஏதாவது ஒரு அமைப்புக்கு கால் பண்ணி நான் தெரியாம ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன், இனிமே நடக்காது அப்படின்னு சொல்லதான் போறாரு. ஒரு வாரத்துல அந்த நியூஸ் டிவி சேனலுக்கோ எல்லா சோசியல் மீடியாவுக்கும் வரதான் போகுது. நீங்களும் பார்க்க தான் போறீங்க.